பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. 138வது சங்கீதத்தை நம்ம வாசிக்கலாம். உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது பரிசுத்த ஆலயத்திற்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமும் உமது உண்மையின் நிமித்தமும் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உமது வார்த்தையை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தாவே, பூமியின் ராஜாக்கள் எல்லோரும் உமது வாயின் வார்த்தைகளை கேட்கும்போது உம்மை துதிப்பார்கள். கர்த்தரின் மகிமை பெரிதாக இருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பி, என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஆமேன். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஆவியானவர் நீர் பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, உமது கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. 8வது வசனத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே, உமது கிருபை என்றும் உள்ளது. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கிறதும் அவருடைய சுத்த கிருபை தான். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அவரை நேசித்து நம்ம வாழணும் அப்படின்னாலும், அவரை தொடர்ந்து நம்ம பின்பற்ற வேண்டும் அப்படின்னாலும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றாலும் அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம எதையுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. இதை தாவீது நன்கு அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. அதனால தான் உம்முடைய கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் அது புது கிருபையாக இருக்கிறபடினாலே அந்த புது கிருபையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அனுபவிக்க வேண்டும், அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காக உம்முடைய கிருபைகளை என்னை நெகிழ விடாதிருப்பீராக ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒரு ஜெபமாக ஏறெடுக்கின்றான். ஹல்லேலூயா. அதான் கடைசியாக சொல்கிறான், உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக ஆண்டவர். தொடர்ந்து நான் பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் புது கிருபையாக இருக்கிறபடினாலே அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வைராக்கிய வாஞ்சி அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்ட வைராக்கிய வேண்டும் அப்படின்றதுக்காக தான் தாவீது இந்த சங்கீதத்தின் வாயிலாக நமக்கு உணர்த்துகின்றார். ஹல்லேலூயா. அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சில காரியங்கள் தாவீதுகிட்ட பார்க்கும் பொழுது தாவீதுகிட்ட இருந்த ஒரு முக்கியமான விஷயங்கள் என்ன என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்து வந்தான். அவனுடைய வாழ்க்கையில் ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்து வந்தான். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்தான். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் திகழ்ந்தான். கர்த்தரே சர்டிஃபிகேட் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. இவன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வான் அப்படின்னு சொல்லி கர்த்தரே சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு கர்த்தரோட ஒரு இணைப்பு. ஹல்லேலூயா. நம்ம எவ்விதமாய் காணப்படுகிறோம், அந்த அளவுக்கு நம்ம இணைப்போடு இருக்கிறோமா, கர்த்தரோடு நம்ம ஒன்றிட்டு இருக்கிறோமா, கர்த்தரை நம்ம முழு மனதோடு முழு இருதயத்தோடு தேடுறோமா என்று நம்ம சிந்தித்து பார்ப்போம். தாவீது அவ்விதமாக இருந்தபடினால தான் தேவனிடத்திலிருந்து கிருபைகளை பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது தேவன் யார் ஒருவன் கர்த்தருக்கு பிரியமாக கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதையும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாகவும் இருக்கிறோமோ, கர்த்தர் சொல்லுகிறார், நீ நம்மளை பார்த்து சொல்கிறாரு, என்னுடைய சித்தத்தை இவன் செய்வான். ஹல்லேலூயா. எப்படி தாவீதை பார்த்து எனக்கு சித்தமானவைகளை செய்வான் என்று சொன்னாரோ, அதே வார்த்தையை தேவன் நம்மளிடத்தில் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அவருக்கு சித்தமானதை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் தேவன் இதை இந்த பூமியிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், மறந்துடக்கூடாது ஒருபோதும். சும்மா வந்தோம் போனோம் அப்படின்றது இல்லாமல் என்ன நோக்கத்திற்காக தேவன் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், எந்த நோக்கத்திற்காக நம்மளை பிரித்தெடுத்திருக்கிற அந்த உலகத்திலிருந்து என்பதை நாம் அலசி ஆராய்ந்து
அதன்படி நடக்கும்போது தேவனுடைய கிருபை நம்மளை வழி நடத்த வல்லதாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. அப்போ எவ்விதமாய் அவரை வழி நடத்தினது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாவீது சொல்லுகிறார், உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு துதிப்பேன், எல்லா தேவர்களுக்கு முன்பதாக உம்மை நான் கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ அநேக தேவர்கள் இருந்தாங்க, பொய்யான தேவர்கள். ஹல்லேலூயா. அநேக விக்கிரகங்கள் காணப்பட்டது. தாவீதுடைய நாட்களில் மட்டும் இல்லை, இப்பயும் அதே தான் காணப்படுகிறது. அநேக பொய்யான தேவர்கள். ஹல்லேலூயா. தேவ கிருபையை அவன் பெற்றுக்கொண்டதுனால தான் என்னுடைய தேவன் ஜீவனுள்ள அவர் தேவன் என்பதை அவன் உணர்ந்தபடினால தான் முழு பயங்கர அதிகமான கிருபைகளை அவன் பெற்றுக்கொண்டதுனால தான் முழு இருதயத்தோடு உண்மை தேடுவேன் ஆண்டவர், உம்முடைய நாமத்தை நான் கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் அப்பேற்பட்ட காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுத்த அந்த காரியத்தை பற்றி கொண்டான். யாத்திராகமத்தில் பார்த்தோம் அப்படின்னா 20வது அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் போதித்த சகல காரியங்களையும் மோசே அறிவிக்கின்றார். அப்போ கர்த்தர் சொல்லுகிறார், எகிப்து தேசத்தின் அடிமைத்தனமாய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தேவனாய கர்த்தர் நானே, என்னென்று உங்களுக்கு வேறு தெய்வம் இருக்க வேண்டாம். அதை பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன அந்த எல்லா காரியங்களையும் அவன் பற்றி கொண்டு கர்த்தரை முன்வைத்தபடினாலே தேவ கிருபை அவனை வழி நடத்தியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல தான் தானியேலுடைய நாட்களில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தானியேல் சிறைப்பட்டு போயிருந்தாலும் அந்த இடத்துல எப்போ 3 வேளை அவன் ஜெபித்து கொண்டிருந்தான். தான் இருந்த இடத்துல மூன்று முறை ஒவ்வொரு நாளுமே ஜெபித்து கொண்டிருந்தான். சிறைப்பட்டு போயாச்சு, என்ன பண்ணுறதுன்னு நினைக்கல. மாறாக அவனுக்கு விரோதமாக என்ன காரியங்கள் நடந்தாலும் செயல்கள் ஏற்பட்டிருந்தாலும் மேல் வீட்டறையில் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். பல கனிகள் திறந்திருக்க எருசலேமை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணினான், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருந்தான் என்று பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதை அவன் அறிந்தான். ஹல்லேலூயா. முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணிக்கின்றான். ஹல்லேலூயா. ஓபேத் ஏதோமுடைய வீட்டில் கர்த்தருடைய பெட்டி இருந்தது. அதன் நிமித்தமாக அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்திருந்தார் என்பதை தாவீது அறிந்தபடினால அந்த ஆசீர்வாதமானது சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் வேணும், கிடைக்க வேணும் என்பதற்காக அவருடைய வீட்டிலேருந்து தேவனுடைய பெட்டியை எடுத்துகிட்டு வராங்க. எப்படி எடுத்துகிட்டு வராங்க தெரியுமா? முழு இருதயத்தோடு அவன் என்ன பண்ண, ஆடி பாடி சந்தோஷமாக கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரான். அவனுக்குள்ளே இருந்த சந்தோஷம் எப்படின்றது நம்மளால் யூகிக்கவே முடியாது. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்களோட முழு பலத்தோடு ஆடினானாம். ஹல்லேலூயா. ராஜான்னு பார்க்கல, ஜனங்களோடு சேர்ந்து இணைந்து அவர்களோடு இருந்து தேவனுடைய நாமத்தை, இது தேவனுடைய நாமத்தை உயர்த்தக்கூடிய காரியம். ஹல்லேலூயா. நான் எப்படி இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பொசிஷனில் இருந்தாலும் சரி, கர்த்தரை உயர்ந்தவர். ஹல்லேலூயா. அவரை நாம் உயர்த்தும் போது தேவன் நம்மை மகிமைக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கின்றார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட காரியத்தை இவன் அறிந்திருந்ததுனால தான் தாவீது தன் ராஜாவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் தேவனை முன்வைத்து சகல காரியத்தையும் செய்தான் என்று பார்க்கின்றோம். அவன் கையிட்டு செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் முன்னின்று நடத்தினார். ஹல்லேலூயா. எல்லா விஷயத்திலும் தேவனை தேடினார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அப்போ தேவன் கூட இருந்ததுனால தான் அவருடைய கிருபையை பெற்றுக்கொண்டு அதன்படி அவனுடைய வாழ்நாள் முழுவதும் தேவனை பற்றி கொண்டு வாழ்ந்து வந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. தானியேல் சிறைப்பட்டு போயிருந்தாலும் அந்த போன இடத்துல சாப்பிட்ற விஷயமாக இருந்தாலும் பானம் பண்ணுற விஷயமாக இருந்தாலும் தீட்டுப்படுத்தலாகாது என்று தன்னுடைய இருதயத்தில் தான் நினைச்சான். அதை கர்த்தர் அறிந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய இருதயத்தை நினைவுகளை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கார். ஒவ்வொருடைய இருதயத்தை தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. அவனை பொழுது, அதாவது ஒவ்வொரு நாளும் 3 வேளை ஜெபித்து தேவ சமூகத்தில் தன்னை அர்ப்பணித்திருந்ததுனால தான் சதா காலம் ஒவ்வொரு நொடி பொழுதும் தேவன் அவனை வழி நடத்தி வந்திருந்தார் என்று. அதான் இருதயத்தில் அவன் நினைத்த பொழுது கர்த்தர் அதை அறிந்து அந்த காரியத்தை வாய்க்க செய்தார். ஹல்லேலூயா. அங்கே எல்லா அதிகாரிகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. நம்மளுடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிறவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. தாவீதின் தேவன், தானியேலின் தேவன் நம் மத்தியில் கடந்து வந்திருக்கின்றார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்மளை பிரித்தெடுத்தது அவர் தான். அவரை தான் நம்ம தொழுது கொண்டு இருக்கிறோம்.
முழு இதயத்தோடு கீர்த்தனம் பண்ணுவேன் ஆண்டவரே. நம்ம எல்லாம் அர்ப்பணித்திருந்ததுனால தான் அந்த அர்ப்பணிப்பை தேவன் கேட்டு நம்ம மத்தியிலே அசைவாடி கொண்டு இருக்கின்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தாவீது சொல்லுகின்றார் 3வது வசனத்தில், நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவாரில் நீர் என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். ஆண்டவரே, உடம்பு எப்படி வேணா இருக்கலாம், ஆத்துமா பலனற்று போயிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், ஆத்துமாவில் பலன் தந்தீர் ஆண்டவரே. கர்த்தரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு, கீர்த்தனம் பண்ணுவதற்கு என்னுடைய ஆத்மா எவ்வளோ முக்கியம் என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்கிறான், ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினேன். எல்லா திகிலுக்கும் நீங்களாக்கி விலக்கி காத்துக்கொள்கின்றவர். ஹல்லேலூயா. 7வது வசனத்தில், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். ஒரு விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. கர்த்தர் என்னை விடுதலை கொடுப்பார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ளே காணப்பட்டது. முடிவு பரியந்தம் தேவனை பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. இவ்விதமாக பார்த்தோம் அப்படின்னா வேதத்தில் அநேக சம்பவங்கள் கர்த்தர் செய்த கிருபைகளை நாம் காண முடிகின்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலிசாவுக்கு நல்லாவே தெரியும் எலியா ஒரு நாள் எடுத்துக்கொள்ள போகிறாருன்ட்டு. அவனுக்கு தூக்கமே இருந்திருக்காது நிச்சயமா. ஏன்னா எந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவார்னு தெரியாது. அவன் கேட்டது இரட்டிப்பான நன்மை இல்லையா, அரிதானதை கேட்டுட்டான். அதனால் அவனும் அரிதானதை சொன்னான். என்னை எப்போ எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ பார்த்தினாதான் உனக்கு கிடைக்கும். அவனுக்கு அப்போலேருந்தே தூக்கம் போயிருக்கு நிச்சயமா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை தான். அவன் நம்பினான், விசுவாசித்தான், கர்த்தர் அதை செய்தார் என்று நம்ம பார்க்கின்றோம். ஹல்லேலூயா. அந்த விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதற்காக தான் வேதத்தின் மூலியமாக தேவன் நமக்கு ஒவ்வொரு முறையும் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றார். ஹல்லேலூயா. அதை பற்றி கொள்வோம். இன்றைக்கி நம்ம தேவ சமூகத்தில் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு அவரை நோக்கி பார்ப்போம். பல சிந்தைகளோடு வந்திருக்கலாம், பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு நம்ம வந்திருக்கலாம். கர்த்தர் அதை இந்த நாளிலே நிச்சயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் சொல்லுங்கள், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது ஆண்டவரே. உமது கிருபை உமது கரத்தின் கிரியையை நெகிழ விடாது இருப்பீராக ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். கர்த்தர் தாமே நம்மை வழி நடத்துவாராக.